ஆனால் அந்த வலியின் மத்தியிலையும் அந்த தாயார் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையன் ஒரு நாள் உங்கள் பின்னாடி நிற்பான், ஒரு நாள் உங்கள் பின்னாடி நிற்பான். நீங்கள் அவனுக்கு ஊழியம் சொல்லுவீங்க, நீங்கள் அவனுக்கு இதை செய்டான்னு சொல்லுவீங்க, இது நடக்கும்னு சொல்லுவாங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு இறந்துட்டாங்க அவங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்னபடியே அவங்க பிள்ளை என் பின்னாடி நிற்கிது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி போங்க, இவங்களை கூட்டிட்டு வாங்கன்னா கூப்பிட்டு வருவார், இந்த வேலையை செய்யுங்கன்னா செஞ்சுட்டு. அந்த பையனை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாதுன்ற அளவிற்கு ஆண்டவர் அந்த பிள்ளைய மாத்தினார். நான் நம்புறேன், அந்த அம்மா எனக்கு விரல் விரலா கட் பண்ணி எடுக்கிறாங்களே, நான் யூஸ்லெஸ், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் கூட மரண படுக்கையில் தன்னுடைய ஜீவனை எடுத்துக்குங்க ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ணதே கிடையாது. ஒன் டே கூட. என்னை பார்க்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க, நான் திரும்பி சர்ச்சுக்கு வரணும், நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும், நான் அழணும், அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி இன்னைக்கும் அவங்க காட்சி அப்படியே இருக்கு, அப்படியே அவங்க என்ன முன்னாடியே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டே படுக்க ஸ்தோத்திரன்ற வார்த்தையை தவிர, நன்றி ஆண்டவரேன்ற வார்த்தையை தவிர, ஐயோ அம்மா அப்படின்ற வார்த்தை அவங்க வாயில வந்ததை நான் பார்க்கவே இல்லைங்க. என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஐ ஆம் ஸ்பெஷல். மரண படுக்கையில் கூட அவங்க மனசு என்ன சொல்லுச்சுன்னா, நான் கண்டிப்பா இந்த உலகத்திற்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை. என் பிள்ளைங்க என்ன மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, இந்த உலகம் என்ன மதிக்குதோ மதிக்கலையோ, பாஸ்ட் என்ன மதிக்கிறாரோ மதிக்கலையோ, என்ன ஒருத்தர் மதிக்கிறார், என்ன ஒருத்தர் அங்கீகரிக்கிறார், என் ஜெபத்திற்கு ஒருத்தர் பதில் கொடுக்கிறார், என் ஜெபத்தை ஒருத்தர் கேட்கிறார். நான் அவருக்கு முக்கியமானவன், நான் முக்கியமானவன் என்று இன்றைக்கு தெரியாவிட்டாலும் ஒரு நாள் இந்த உலகம் நான் முக்கியமானவன் என்று தெரிய வைக்கிற நாள் வரும். இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி, 1000 பேருக்கு முன்னாடி அவங்க பேரோட நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க அங்க இல்ல, இன்னைக்கு இல்ல. ஆனா அவங்க முக்கியமானவங்க நினைச்சதுனால தான் நம்ம பேசுறோம். அம்மா, யாரையோ ஒருத்தரத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. சிஸ்டர், பிரதர், யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க எவ்வளவு ஒர்த்துன்னு உங்களுக்கு தெரியாது. சிம்சோனுக்கு தெரியல, அவன் எவ்வளவு பெரிய ஒர்த்துன்னு தெரியல. அவன் குறைவா நினைச்சிட்டான், அவன் மட்டமா நினைச்சிட்டான். ஆனா அவன் அன்னைக்கே $5500 $5500 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அதற்கு பிறகு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இவ்வளோ வேல்யூ உள்ள பர்சனா, அதுக்காக தான் உங்களுக்கு போராட்டம்.